நடிகர் விஜயை வைத்து திருப்பாச்சி, சிவகாசி போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கியிருந்த இயக்குனர் பேரரசு சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகர் சத்யராஜை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, தலைவா திரைப்பட பிரச்சனையின் போது விஜய் கைகட்டி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் மன்னிப்பு கேட்டார் என விமர்சிக்கும் சத்யராஜ், பாகுபலி திரைப்படத்தில் கட்டப்பா கதாபாத்திரத்தில் நடித்து கதாநாயகனை முதுகில் குத்தியது போல கர்நாடக மக்களிடம் பாகுபலி திரைப்படம் வெளியாக வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் முதுகில் குத்தி மன்னிப்பு கேட்டவர்தான் சத்யராஜ் எனவும், நீங்களும் தலைவா திரைப்படத்தில் நடித்திருந்தீர்களே, உங்களுக்கு அந்த திரைப்படத்தின் மீது ஒரு நடிகராக அக்கறை இல்லையா என்றும், விஜயை போன்ற நடிகருக்கு அரசியல் தெரியாது என கூறும் சத்யராஜ் நடிகர் இல்லையா, அவரது மகன் சிபிராஜ் ஒரு நடிகர் இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக மேடைகளில் பெரியார் கொள்கை, சமூக நீதி, சமத்துவம் பேசும் நடிகர் சத்யராஜ் எதற்காக சொந்த ஜாதியில் திருமணம் செய்து கொண்டார், எதற்காக தனது மகனுக்கும் அதே ஜாதியில் திருமணம் செய்து கொண்டு இந்து முறைப்படி திருமணத்தை நடத்தி வைத்தார் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இயக்குனர் பேரரசு.